வணக்கம் நண்பர்களே, இந்த பகுதியில் நம்ம டொமேட்டோ சாஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதற்காக நான் 10 தக்காளிகள் கழுவி எடுத்திருக்கேன். பிறகு ஆனியன் 1, கார்லிக் 3, ஏலக்காய் 2, பட்டை 2 துண்டு, பச்சை மிளகாய் சிறிதளவு, மிளகாய்த்தூள், பிறகு உப்பு எடுத்திருக்கேன். வாணலியில் தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். பிறகு அதில் கழுவி வச்சுருக்கிற தக்காளிகளை சேர்த்துக்கலாம். ஏன் தக்காளியை வேக விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற அந்த பீல்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும், தோலை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்காக 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கில் நம்ம இதை நல்லா வேக விடணும். தக்காளியோடைய தோல் இந்த மாதிரி வர அளவுக்கு வேக விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு மேலே இருக்கிற தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிறகு நம்ம முன்னமே எடுத்து வச்சுருக்கிற ஆனியன், கார்லிக், சின்னமன், ஏலக்காய், சிறிதளவு பச்சை மிளகாய், உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்கும். பிறகு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணுவோம். அந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த சாறு கீழே இறங்கணும். ஏன் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா, நடுவில் திப்பியாக இல்லாமல் நல்லா அது ஒரு நல்ல சாராக கிடைக்கும். பிறகு அதை ஒரு வாணலில் எடுத்து ஊற்றிக்கிறலாம். அதனோடவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாய் தூள், பிறகு அந்த வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை சேர்த்துருக்கிற எல்லா கலவையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். ஏன் கொதிக்க விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற மிளகாய் தூள் மற்றும் வெங்காயம், பூண்டு இதோட பச்சை வாசம் எல்லாமே போனதுக்கு பிறகு நம்ம சிறிதளவு புளி கரைசலை அதில் போடணும். ஏன் நம்ம புளி கரைசலை இதில் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நேச்சுரல் ப்ரெசர்வேட்டிவ், அதனால் அதை சேர்க்குறோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்காமையும் விட்டுறலாம். நான் வினிகர் சேர்க்க போகிறதில்ல, அதனால தான் புளி மற்றும் லெமனை நான் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். அது எல்லாமே நல்லா திக்காக ஆகிற வரையும் நம்ம சிம்லே வச்சு நல்லா கொதிக்க விடணும். இது ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் எடுத்துக்கும். நம்ம பொறுமையாக தான் இதை செய்யணும். அதிகமாக தீயை வைக்கக்கூடாது, மிதமான சூட்டில் வச்சு செய்யணும். பிறகு சர்க்கரை சேர்த்துக்கிறணும். இப்போவே பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்சர் ஒரு ஸ்டேஜ்லேயுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த சர்க்கரை கரைய ஒவ்வொரு பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும், அதாவது சர்க்கரை கரைஞ்சி வர அந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதை நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். எப்போவுமே எந்த காரணத்தை கொண்டும் ஹையில் வைக்கக்கூடாது. நமக்கு காரமோ அல்லது புளிப்போ அதிகமாக இருந்தால் சர்க்கரையை சேர்த்தோம் அப்படின்னா அது காம்பன்சேட் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவில் லெமன் புழிஞ்சு விடணும். ஏன் நான் லெமன் ஆட் பண்ணுறேன்னா, அது 7 or 10 டேஸ்க்கு நம்ம ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். சாஸ் இப்போ ரெடி ஆகிட்டது. நம்ம இதை நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதை 7லேருந்து 10 டேஸ் வரையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த சுவையான டொமேட்டோ சாஸை உங்கள் வீட்டில் தயார் பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதோட இந்த டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டு ரொம்ப சுவையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.